டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓகே, ஒவ்வொரு நாளுமே அதிகப்படியான காலர்ஸ் எதை குறித்து கேட்பாங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. குழந்தையின்மைக்கான முக்கிய காரணமாக நீங்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மைக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த கருமுட்டை கரெக்டான சமயத்தில் உருவானா கூட கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கிறது, இல்லை கருக்குழாயோட அந்த அமைப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அப்பவும் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ கருமுட்டை உருவாகிறது கரெக்டாக, ஆனால் கருக்குழாயும் நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் கர்ப்பப்பை அந்த குழந்தைய அதாவது அந்த கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா ஸோ கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது குழந்தையின்மை ரொம்ப அதிகமாக இன்றைக்கி பார்க்கப்படுது. ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன் சம்மந்தமான குறைபாடுகள் தான். சொல்லப்போனால் இந்த பிசிஓஎஸ். ஸோ இதில் கருமுட்டை சரியான சமயத்தில் உருவாகுது. சில பேருக்கு கருமுட்டையே உருவாகாமல் கூட அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பெண்கள் நினச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுது, அப்போ கூட ஏன் எனக்கு குழந்தை உண்டாகலை அப்படின்னு. ஸோ இந்த பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓவலேட்டரி சைக்கிள்னு சொல்லுவோம். கருமுட்டை உருவாகாமலே உங்களுக்கு பீரியட்ஸ் உண்டாகிறது. சில பேருக்கு இந்த பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகளால், அதாவது முக்கியமாக ஆண் தன்மைக்கான ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா தொடர்ந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்பாட்டிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு லைட்டாக ப்ளீட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாலையும் அவங்களுக்கு கருத்தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ முக்கியமாக பார்க்க போனால் இந்த கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கருமுட்டை உண்டானால் கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உள்வரிச்சவுன்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் தேவையான அளவு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கரு கர்ப்பப்பையில் தங்கி புதைஞ்சு ஒரு முழுமையான கருவாக உருவாகிறதுல நிறைய பிரச்சனை உண்டாகும். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு சம்மந்தமான கட்டிகள் ஏதாவது இருக்குது, இல்லை கர்ப்பப்பை கொஞ்சம் பிளவுபட்டிருக்கு, அதாவது இடையிலே பைகார்னுவேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு அதனுடைய ஃபிசிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அப்பவும் அந்த கரு கர்ப்பப்பையில் தங்கி வளர்கிறதுல நிறைய பிரச்சனை உண்டாகும். ஸோ முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் தைராய்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த முதல் 3 மாதங்களில் கருச்சிதைவடைகிறதுல நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் அடிக்கடி அபார்ஷன் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முறையான தீர்வு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, தீர்வுகள் பல இருக்குது. அந்த தீர்வுகளை பற்றி தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ அம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? அதாம்மா. ஓகே, எங்கே இதுமா கால் பண்ணுறீங்க? கரூர்லேருந்து. ஓகே, கொஞ்சம் பிரிஸ்காக பேசலாமா? தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். டாக்டர் ஜெயரூபா அவர்கள் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிம்மா, நான் 40 வயசு ஆச்சு. சரிங்க. டூர் ஆகிட்டு இருந்தது 50 நாள், அப்புறம் 50 நாள் ஆகியும் டூர் ஆகலை. சரிங்க. அப்போ போய் செக்அப் பண்ணால் ஸ்கேன் போட்டு பார்த்தா கட்டி இருக்குனாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண 50 நாள் தான் ஆகலை, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ பண்ணிட்டான். அது எப்படி பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கேட்கலாம். ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகேம்மா, பண்ண பிறகு நீங்கள் உங்களோட கேள்வி என்னம்மா? ஆக்சுவலி போய் கேட்டதுக்கு தெருப்பை வாயிலேருந்து சதை எடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி சீட்டால சதை எடுத்தோன்னே சீட்டு போயிட்டே இருக்குது 10-15 நாளா. சரி. அப்புறம் பயந்துட்டு நான் பண்ணிட்டேன். என்னன்னு பண்ணலாம் பண்ண வேணான்னு சொல்லலாம், சரியாக எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதனால தான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட.
கர்ப்பப்பை கட்டிகளுக்கு எப்பவுமே வந்து அறுவை சிகிச்சை ஒரு முக்கியமான தீர்வாக இருக்காதுமா. நிறைய சமயங்களில் வந்து சாதாரண கட்டிகள் வந்து யூஷுவலாகவே வந்து நம்ம அந்த பீரியட்ஸ் நிற்கக்கூடிய காலகட்டத்தில், முக்கியமாக அந்த தீட்டு நிற்கக்கூடிய காலகட்டத்தில் வரும் எல்லாருக்குமே. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஆனால் சில மருந்துகளோ, மூலிகை சம்பந்தமான மருந்துகள், வாழைப்பூ, இந்த மாதிரி சில உணவுப் பொருட்களே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அது கூட சில மூலிகை சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து நம்ம ஓரளவு சரி பண்ணிடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த தீட்டு நின்றுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கட்டிகள் வந்து தானாகவே வந்து சுருங்கிடும். ஸோ 40 வயசில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 2 மாதம் வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 15 நாள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து இயற்கையாக இருக்குது. பெரும்பாலும் வந்து ஒரு இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அறுவை சிகிச்சை மட்டும் வந்து ஒரு முக்கியமான தீர்வாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் தான் உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் கட்டிகள் உண்டாகுது. ஸோ கர்ப்பப்பை மட்டும் எடுத்துட்டா கூட உங்களுக்கு வேறு இடங்களில் இதே மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் உங்களுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணின பிறகு நீங்கள் அதோட பக்க விளைவுகள் பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதோட விளைவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுறது, சாப்பாட்டில் அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது, சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உடம்பு வெயிட் அதிகமாக போடாமல் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா கர்ப்பப்பை எடுத்தவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னாகும் அப்படின்னா ஸோ இந்த ஹார்மோன்ஸ்னால தான் அந்த கர்ப்பப்பையில் கட்டியே உண்டாகும். ஸோ கர்ப்பப்பையை எடுத்துகிட்ட போது இந்த ஹார்மோன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா வந்து வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டயர்ட் ஆகிறது, அதே மாதிரி வந்து போன் சம்பந்தமான பிரச்சனைகள், வலி அதிகமாக உண்டாகிறது, மூட்டு வலியோ அதே மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது எல்லாமே இருக்கும். சில பேருக்கு அதிகமாக வேர்க்கிறது, படபடப்பாகிறது, இதெல்லாம் கூட வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக நிறைய சத்து குறைவுகள் உண்டாகும், கால்சியம் சத்து குறைவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ உணவில் வந்து நீங்கள் அதிகமான அளவு எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கொலஸ்ட்ராலும் அதே மாதிரி பிபியும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய கேள்வி வந்து எடுக்கணுமா அப்படின்னா வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை அனுப்புங்க. ஸோ இது எடுக்கணுமா இல்லை நீங்கள் மருந்துகள்லேயே சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஓகே, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதையும் மீறி நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பேசுங்க மேடம். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? குளித்தலைங்க மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்னம்மா? முகத்துல பிம்பிள்ஸ் வருதுங்க மேடம், அதிகமா வருது. அப்புறம் டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தா குணமாகுது, மறுபடியும் பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கு, பிளாக் மார்க் ஆயிடுது மேடம். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 32 மேடம். அது 20 இயர்ஸ்ல இருந்தே அப்படிதான் மேடம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வீட்டில் யாருக்காவது இதே மாதிரி இருந்திருக்கா? வீட்ல யாருக்கும் இல்லைங்க மேடம், எனக்கு மட்டும் தான் மேடம். அதாவது அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அதே மாதிரி இருந்திருக்கா? அம்மாவுக்கு வந்துச்சு மேடம், அது இடையிலே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. எனக்கு தாங்க மேடம் தொடர்ச்சியா இருக்கு. பீரியட்ஸ் ஏதாவது இர்ரெகுலர் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4 நாளைக்கு தள்ளி போகும் மேடம். மாசம் அப்படிதாங்க மேடம் தள்ளி போகும். ஒரு மாசம் ஆகாது, அப்படியெல்லாம் இருக்காதுங்க மேடம். ஓகே. உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகுதா? டைஜஷன் நார்மலா இருக்கா? ஓகேங்க மேடம், அதெல்லாம் கரெக்டா தாங்க மேடம் இருக்கு. ஸோ தலையில ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்காமா? ஆமாங்க மேடம், வேகல வந்தா பொடுகு வந்துடுதுங்க மேடம். சரிங்கம்மா. ஏன்னா தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து முகத்தில் வந்து பருக்கள் உருவாகுது, டீனேஜில் உருவாகுது அப்படின்னா ஓகே. ஸோ அது இல்லாமலும் தொடர்ந்து உருவாகுது அப்படின்னா பாடியில் வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னுங்கிறது அர்த்தம். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் 1-2 வர்றது நார்மல். அப்படி இல்லாமல் இந்த பருக்கள் உண்டாகிறதே வந்து கட்டிகள் மாதிரி உருவாகிறது, அதில் ப்ளீடிங் ஆகிறது, இது எல்லாமே வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறது அர்த்தம். இன்னொன்று அது கூட வந்து தலையிலையும் வந்து பொடுகு உண்டாகுது அப்படின்னா உங்களுக்கு முகத்தில் வந்து நிறையா ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது செபேசியஸ் கிளாண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக டீனேஜில் மட்டும்தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வந்து எண்ணெய் சம்மந்தமான பொருட்கள் எடுத்துக்கிறக்கூடிய ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட சில பேருக்கு பரம்பரையாகவே அந்த கொலஸ்ட்ராலை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முகத்தில் அதே மாதிரி தலையில், அதாவது கழுத்தோட பின்பகுதியில், ஸோ முதுகோட பின்பகுதியிலையும் நிறைய இருக்கும்.
உங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல உங்களோட டைஜஷன் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன கட்டிகள் 1, 2 வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாதிக்காயை வந்து பன்னீரில் உரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இது 1, 2 மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நிறைய வருது, சின்ன சின்ன வந்து பருக்கள் வந்து நிறைய நெற்றியிலலாம் வருது அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபோட அளவையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இதுக்கான சௌந்தர்ய ஆயின்மெண்ட்டுங்கிற ஒரு ஆயின்மெண்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. ஸோ அந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் போடலாம். தலைக்கும் வந்து நமக்கு அதாவது வந்து ரூனில் ஆயிலுங்கிற ஒரு ஆயில் இருக்குது. ஸோ அந்த ஆயில் வச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த டேண்ட்ரஃபும் போயிடும். ஸோ இது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு எண்ணெய் பசையை வந்து சுரக்கக்கூடிய கிளான்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். ஸோ எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. நான் சொன்ன இந்த மெடிசன்ஸ் ரெண்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நார்மல் ஆகிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன? தனலட்சுமி மேடம். ஓகே தனலட்சுமிமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருச்சியிலிருந்து பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் என்னம்மா? இந்த கை கால் வலி அதிகமா இருக்கு, நரம்பு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, முதுகு வலிக்குது, ஓகேம்மா. கழுத்து வலிக்குது. என்ன பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? கை கால் வலி அதிகமா கை கால் வலியா? தளர்ச்சி அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. டாக்டர் எவ்வளவு மெடிசன் எடுத்தாலும் தீர்க்கவே மாட்டேங்குது. கழுத்து வலி, கை நரம்பெல்லாம் வலிக்குது. நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 53 ஆகுது. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? 2 இயர்ஸா இருக்கு மேடம். ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன், அதுல வந்து பட்டக்ஸ்ல அடிப்பட்டதுல எவ்வளவு விலகி இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்றாங்க, முடியாதுன்ட்டு. அதனால எதுவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா என்னன்னு கேட்குறேன். ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நீங்கள்? திருச்சியில இருந்து மேடம். திருச்சியில் இருந்தா? ஓகேம்மா. உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை வந்து உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, காலையில எல்லாம் நல்லா இருக்கு. நைட் ஆனாதான் உடம்பு ரொம்ப வலி பயங்கரமா இருக்கு. சரிங்கம்மா. உடம்பு வெயிட் ஏதாவது அதிகமாக இருக்கீங்களா? 80 kg இருக்கேன். எவ்வளோ இருக்கீங்க? 80 கேஜி. 80 kg இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் அந்த மாதிரி? கர்ப்பப்பை எடுத்தாச்சு. ஓகே ஓகே ஓகேம்மா. 13 வருஷம் ஆகுது. ஓகேம்மா, கர்ப்பப்பை எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து போன் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப காமனாக வரும். நான் போன காலர்கிட்ட கூட அதை தான் நான் சொன்னேன். ஸோ முக்கியமாக உங்களுக்கு ரத்தத்தில் வந்து விட்டமின் D3யோட அளவும் கால்சியமோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு இது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ திருச்சிக்கே நம்ம டாக்டர்ஸ் வராங்க. நீங்கள் உங்களுடைய MRI ரிப்போர்ட் ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காமிங்க. காமிச்சிட்டு இதுக்கு கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ண வேண்டி இருக்காது, சர்ஜரி பண்ணாமலே சரி பண்ணிடலாம். அது கூட நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்து வலி வந்ததுனாலே அது கூட வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இடுப்பு வலியும் சேர்ந்து வரும். அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு ரொம்ப காமனாக போன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் ஃபர்தராக அது வந்து வராமலும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். சன்லைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆகுங்க. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை, பிரண்டை, பப்பாளி, முளைக்கட்டின பயறு வகைகள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் புளியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மகாராஜா கேப்சூல்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிது. ஸோ மகாராஜா கேப்சூல்ஸ் காலையில் 2 நைட் 2. ஸோ சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அது கூட மகாராஜா தைலமும் நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா வலியோட அளவு கம்மியாகும். கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவை இருக்காதம்மா. திருச்சிக்கே நம்ம டாக்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே வருவாங்க, எப்போ நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் விஜயா மேடம், சேங்கல், கரூர். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? மருமக கன்சீவ் இருக்கு மேடம். வாந்தி எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டே இருக்கு மேடம். தண்ணி குடிச்சா கூட உடனே வந்துருது. ஓகே, தொடர்ந்து பேசலாமா. எத்தனை மாசமா? இப்போ 3 மாசம் ஆரம்பிச்சிருக்கு மேடம். சரிங்க. ஸோ கொஞ்சம் மாதுளம் பழம் சாறு கொடுங்க. சரிங்க மேடம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் வாமிட் வராது. பட் சில பேருக்கு வந்து அந்த வாமிட்டிங் வந்து இருக்க தான் செய்யும். 3 மாதம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மாதுளம்பழ ஜூஸ் கூட கொஞ்சம் இஞ்சி சாறும் வந்து கலந்து கொடுங்க. அதாவது வந்து 1 டம்ளர் மாதுளம்பழ ஜூஸ்க்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி சாறு வந்து கலந்து கொடுங்க. ஸோ ஓரளவு வந்து அவங்களுக்கு வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து மாதுளை மணப்பாகு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லை சித்த மருந்து கடைகள்லையோ கிடைக்கும். ஸோ அந்த மாதுளை மணப்பாகு வந்து நீங்கள் ஒரு 15 ml ஒரு 30 ml தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு அவங்களுக்கு வாந்தி நிற்கும். பட் சில பேருக்கு எவ்வளோ நீங்கள் மருந்துகள் கொடுத்தாலுமே அந்த வாந்தி வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ண தான் பழகிக்கணும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ
ஹலோ குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, இன்னைக்கு ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மலர் விஜய்ங்க மேடம். ஓகேம்மா, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறாங்க. அம்மா டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஆ, என் கேள்வி வந்து என் பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா மேம். சரிங்க. அவள் வந்து தைராய்டு இருக்குது அவளுக்கு. ம் 50 mg வந்து இப்போ மாத்திரை எடுத்துருக்குறா. ஓகே. ஆனால் வந்து உடம்பு ரொம்ப ஃபேட், பயங்கர வந்து 111 கிலோ வந்து போச்சு. ஓ மென்சஸ் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, அந்த 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. சரிங்க. அதுவும் வந்து கொஞ்சம் தான், அந்த வர டைம் வருது. அதுக்கப்புறம் வந்து யூரின் போனா கொஞ்சம் வருதுன்றா மேம். அதுவும் 3 நாள் தான், அதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுது. ம் ஆனா வெயிட் வந்து ரொம்ப போட்டுட்டா, முடி சுத்தமா கொட்டி போச்சு. அந்த கலர் வந்து சுத்தமா மாறி அப்படியே ரொம்ப கருப்பா இது ஒரு மாதிரி ஆயிட்டா. கருப்பா இருக்கிறா, ஆனா ஃப்ரெஷ்ஷா யூஸ்ஃபுல்லா அந்த இதெல்லாம் இருக்குது. ம் ஆனா கலர் வந்து இருந்த கலரை விட கருப்பா கொஞ்சம் ஆயிட்டா. முடி சுத்தமா கொட்டி போச்சு. ஃபேட் ரொம்ப வந்து 111 கிலோ இருக்கிறா. என்னை விட வெயிட் அதிகமா அவ இருக்கிறா. ஓகே. இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா உங்ககிட்ட வரலாமா, இல்ல எங்க என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஓகேம்மா. வந்து எல்லாம் சொல்றாங்க வயசு பிள்ளையா இருக்குது, பின்னால வந்து கல்யாணம் பண்ணா குழந்தை எதுனா பாதிக்கும், ம் நீங்க இப்பயே பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. நாங்களும் நிறைய இடத்துல ஏதாவது சொல்றாங்களா செய்யறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் வருது, அதுக்கப்புறம் வர மாட்டுது. லேடி டாக்டரை கூட்டிட்டு போனா ம் அவங்க அந்த மருந்து வந்து குடுக்குறப்ப மென்சஸ் வருது, அதுக்கப்புறம் நின்று போகுது. சரி இப்படியே பார்த்து சும்மா மருந்தும் கொடுத்துருந்தா அவளுக்கு வேற என்ன கர்ப்பப்பை பிரச்சனை வந்துட போகுதுன்னு அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேம்மா. இப்பயும் வந்து தைராய்டு மாத்திரை மட்டும்தான் எடுத்துருக்கா. அப்ப அவளுக்கு எவ்வளோ நாளா தைராய்டு இருக்கு அவங்களுக்கு? ஹலோ, எவ்வளோ நாளா தைராய்டு இருக்குமா? எனக்குலாம் தைராய்டு இல்ல மேம். இல்லை, அவங்களுக்கு தான். எவ்வளோ நாளா தைராய்டு இருக்கு? அவளுக்கு வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு மேம். ஓகே. உடம்பு வெயிட் எப்போலேருந்து கூட்டிட்டு இருந்தாங்க? உடம்பு வந்து இப்பதான் ஒரு +2ல இருந்து தான் மேம் கூடி, ஒரு 2 வருஷமா தான் ரொம்ப கூடிட்டா. ஓகே. ஸோ தைராய்டு வர்றதுக்கு முன்னாடியே உடம்பு கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகேம்மா. ஏன்னா சில பேருக்கு வந்து உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குனால கூட வந்து தைராய்டு வந்து இருக்கிற மாதிரி காமிக்கும். சரிங்களா? உங்களுக்கு யாருக்கும் தைராய்டு இருக்கா? எங்களுக்கு யாருக்கும் இல்லை மேம். எங்க ஃபேமிலியில தைராய்டே கிடையாது. இவளுக்கு தான் புதுசா வந்தது. சரிங்கம்மா. ஸோ நான் ஒவ்வொரு மாதமும் வந்து 3வது சனிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி இந்த மாதம் வந்து நான் பாண்டிச்சேரி வருவேன். பாண்டிச்சேரி பீச் ரோட்லேயே நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அவங்களோட உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ஒரு முறை நேராக கூட்டிகிட்டு வாங்க. அவங்களோட வெயிட்டுக்கு வந்து எந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதாவது உடம்பு ஃபுல்லாகவே வெயிட் இருக்கா, வயிறு தொடப்பகுதியில் மட்டும் வெயிட் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் முதல்ல வந்து அவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது ஒரு 6 நாள் கொஞ்சம் அவங்களுக்கு பஞ்சகர்மா தெரப்பி கொடுத்துட்டு, ஸோ 7வது நாள் வந்து வயிறு க்ளீன் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் டயட், எக்ஸசைஸ், மருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து வெயிட்டையும் குறைக்க முடியும். அது கூட இந்த தைராய்டுக்கான மெடிசனையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். பட் அவங்க ஒரு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். அது கூட வந்து நான் சொன்ன இந்த டயட்டு, எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோனோட இம்பேலன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஃபேட் அதிகமாக அந்த ஃபேட் செல்ஸ்லேருந்தும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முதல் விஷயம் அவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் பண்ணும்போது தான் நீங்கள் 2 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க, திருப்பியும் வந்து அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறும். இந்த மெத்தடில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உடம்பு வெயிட்டையும் குறைச்சிட முடியும். அதே மாதிரி தைராய்டு மெடிசன்ஸையுமே நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதி நான் பாண்டிச்சேரி வருவேன். பாண்டிச்சேரி பீச் ரோடில் தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ரீ வர்மா ஹாஸ்பிட்டல். நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு வாங்க. ஸோ நான் பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, கேக்குதுங்களாம்மா? கேட்குது, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? ஹலோ மேம்கிட்ட பேசுறேங்கம்மா. ஓகே, உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா நீங்கள்? நான் சேலம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. ஓகே, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா. அம்மா, என் முகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மங்க இருக்குங்கம்மா. ஒரு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸாவே இருக்கு. லைட்டா தெரியோண்டு இருந்துச்சுங்கம்மா. அது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை ஆகி நெத்தி வரைக்கும் வந்துருச்சுங்கம்மா. அதுக்கு என்னம்மா பண்றது? ஓகே. நெகத்துல தான் ஃபங்கஸ் இருந்தது ஃபர்ஸ்ட். ஆமா, நெகத்துல இருந்ததுங்களா உங்களுக்கு?
நகத்துல இல்லைங்க, முகத்துல மூக்கு இருக்கீங்களா, மூக்குல தான் லைட்டா இருந்துச்சுங்க, ஒரு துளியோடு இருந்துச்சுங்கம்மா. ஆ மூக்குல வந்து லைட்டா அப்படியே மேல ஃபுல்லா பரவி சைடுல எல்லாம் வந்துருச்சுங்க. முகத்துல வந்து என்ன இருக்குமா உங்களுக்கு? ஆமா. ஃபங்கஸ் இருக்குங்களா? மங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, மங்குன்னு சொல்லுவாங்க. ஓ மங்கா. ஓகேம்மா ஓகே. என்ன வயசாகுது உங்களுக்கு? ஆமா. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு 35ங்கம்மா. 25? 35 35ங்கம்மா. 35. எவ்வளோ நாளா இருக்கு இந்த மாதிரி? இது பார்த்தா ஒரு 10 இயர்ஸா பார்க்கும்போது கம்மியா இருந்து இப்ப நிறைய ஆயிடுச்சுங்க. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வராதுங்க. ஆனா வெயில காட்டு. ஓ ஓகேம்மா. ஸோ யூஸ்வலாக இந்த மங்கு வந்து உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோட ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 40 வயசு தாண்டி உங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். பட் உங்களுக்கு 35 வயசுலேயே வந்திருக்கு அப்படின்னா வீட்டில் யாருக்காவது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட உங்களோட ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் தான் அது உண்டாகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து இந்த ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது ஓரளவு குறையும். ஆனால் கூட இன்டர்னலாக வந்து அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணாதான் வந்து அது குறைய ஆரம்பிக்கும். ஸ்ரீகேர் சூர்ணம்ங்கிற சூர்ணம் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அந்த சூர்ணம் வந்து காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து வெந்நீரோட சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட உங்களோட மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்கணும். அதே மாதிரி உங்களோட டைஜஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சரி பண்ணால் தான் உங்களுக்கு இது வந்து நார்மல் ஆகும். ஸோ இந்த மங்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் இல்லை, உங்களுக்கு வந்து உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால, அதாவது ஸ்கின்ல பிக்மெண்டேஷனோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது முழுசாக சரியாகும். வெறும் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். பட் இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய நான் சொன்ன இந்த ஸ்ரீகேர் சூர்ணம் எடுத்துக்கும் போது அதோட அளவு கொஞ்சம் நார்மல் ஆகும். அது கூட உங்களோட டைஜஷனையும் உங்களோட மென்ஸ்ட்ரல் அந்த ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பெயர் என்ன? நான் குடியாத்துல இருந்து சிவா பேசுறேங்க. ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிங்க கேக்குறேங்க. எங்க மனைவிக்கு வந்து 40 வயசுங்க. சரிங்க. திடீர்னு வந்து முகலாம் கருப்பா ஒரு அதாவது மச்ச மாதிரி வந்ததுங்க. நாங்க அதை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்ல போயிட்டு பார்க்கலான்ட்டு போனா அதுக்கப்புறம் அவங்க தைராய்டு இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருந்து பண்ணாங்க. டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. டெஸ்ட் எடுத்துங்க. எடுத்துட்டு டெஸ்ட்ல வந்து T3 T4 எல்லாம் கரெக்டா இருந்ததுங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து 5.5 தான் இருக்கணும். ஆனா 25.71 இருந்ததுங்க. சரிங்க. அதனால அதுக்கு 8 mg நான் மாத்திரை கொடுத்தாருங்க. இதை சாப்பிட்டா சரியா போயிட்டு இருந்தாருங்க. வெயிட் வர கூடி போச்சுங்க அவங்களுக்கு. முன்னா 660 அப்படிதான் இருந்தாங்க. இப்ப 80 90 அப்படி வந்துட்டாங்க. வயிறு கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்குங்க. கையெல்லாம் கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்கு. முகம்லாம் நார்மலா தான் இருக்குங்க. இதுக்காக தாங்க சந்தேகம் கேட்டுங்க. இப்பதாங்க 1 வீக் முன்னாடி தான் நாங்க அந்த டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம் இங்க லோக்கல்ல. சரிங்க. நாங்க ஸ்கின் தைராய்டு இது டெஸ்ட் எடுத்தது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு வேலூர்ல எடுத்துங்க. ஆனா குடியாத்துலயே ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா இந்த மருந்து சாப்பிட்டா போதும்னுட்டாங்க. சரிங்க. இதை பத்தி தான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ மெயினாக வந்து அவங்களுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஹைப்போதைராய்டிசம். அதாவது வந்து தைராய்டு வந்து அவங்களுக்கு கம்மியாக சுரக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால வந்து முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க மைண்ட் லெவலில் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல வந்து இந்த ஹார்மோன்ஸோட அளவு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ தைராய்டு வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு முடி கொட்டுறது, ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகுறது, ஸ்கின்ல வந்து இந்த கருப்பான புள்ளிகள் வர்றது, அரிப்பு வர்றது, அது கூட வந்து உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறது, பீரியட்ஸ் வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்கிறது, முக்கியமாக பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாடி வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டோட்டல் பாடியுமே நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி, அதாவது தொங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏன்னா மெயினாக ஏன் தைராய்டு சம்மந்தமான நோயாளிகளுக்கு வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்கின்னை உருவாகக்கூடிய ப்ரோட்டீனும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்கின்னு வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த கொலாஜன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கொலாஜனோட அளவும் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து
இவங்களுக்கு என்ன காரணத்தினால தைராய்டு உண்டாச்சு அப்படின்னு பார்த்து, ஸோ அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸோ, சில மூச்சு பயிற்சிகளும், அது கூட ஓம்கார பிராணாயாமம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. யூஷுவலாகவே வந்து பெண்களுக்கு வந்து டீனேஜில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்லை மெனோபாஸில், ஸோ காமனாகவே வந்து இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த தைராய்டும் வந்து எதனால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் குடியாத்தத்துலேருந்து ஸோ பாண்டிச்சேரி வர முடியும்னா ஒரு தடவை நேராக வந்து பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், லதா ஃப்ரம் விழுப்புரம். ஓகே லதா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது மேம். 4 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கான். ஆனா அவ பிறந்ததுக்கு அப்புறமே இன்னும் 4 இயர்ஸ் ஆகுது, நெக்ஸ்ட் பேபி இல்லைன்ட்டு போய் செக்அப் போனப்போ அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் லோ ஃபெர்டிலிட்டின்னு சொன்னாங்க. லோ ஃபெர்டிலிட்டினாங்க, அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அடுத்த மந்த் வாங்க அப்படின்னாங்க. அடுத்த மந்த் போய் பார்க்கறப்போ அது ஏதோ தைராய்டு வந்து 4.25 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். சரிங்க. அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, 50 டேப்லெட்ஸ் சம்திங் ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே அதை போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. இவ்வளோ நாள் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்ததில்ல. இப்போதான் திடீர்னு இந்த மாதிரின்னு சொல்லவும் இதை ரொம்ப பயமா இருக்கு. என்னடா தைராய்டு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களேன்ட்டு. உங்களுக்கு உடம்பு வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? நோ மேம், பிஃபோர் மேரேஜ் 43 இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் 47ல தான் இருக்கேன். ஓகே. ஸோ ஹேர் ஃபால் ஆகுறது, ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது மேம். ஓகே. ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சா? என்னங்க? மன அழுத்தம் ஏதாவது இருந்ததுங்களா? அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் மேம், அவ்வளோதான். ஓகே. உடம்பு எப்பவுமே ரொம்ப டயர்டாக ஏதாவது இருக்கா? டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. அது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? இருக்குங்க மேம். முன்னாடி 26 days ஒன்ஸ் இருந்தது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து 30 days ஒன்ஸ் ஆகுது மேம். 30 days. எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? விழுப்புரம் மேம், விழுப்புரம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து மைல்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக 5.5 வரைக்கும் நார்மல். அதாவது இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து 3 இருந்தாலே வந்து எல்லாரும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தினால கூட வந்து இந்த மாதிரி தைராய்டு இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஸோ அதனால் முதல் விஷயம், நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து குளோரினோ அது மாதிரி ஏதாவது கலக்காமல் நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து மன அழுத்தம் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தீங்க. அதாவது யோகா பயிற்சிகளோ இல்லை டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போகிறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களோட தைராய்டை வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்காமலே ஓரளவு நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ மேம், வணக்கம் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் தவமணி. நான் ராமா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க தவமணி. மேம், எனக்கு இர்ரெகுலர் பீரியட் மேம், ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து. சரி. அது நான் இப்போ ஃபர்ஸ்ட் இது மேரேஜ் ஆனோடனே பாப்பா சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. இப்போ அடுத்து செகண்ட் குழந்தைக்காண்டி பார்த்தா நான் 2 மாசம் சென்று தான் எடுப்பேன். இப்போ எதுவுமே தெரியல மேம், மூமெண்ட் எதுவுமே தெரியல. ஆனால் ப்ரெக்னன்சி கார்டு போட்டு பார்த்தாலும் ஒன்றுமே தெரியுதுல மேம். ஓகே. 2 மாதம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆமாம் மேம், நாளையோட 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துல எப்படிமா உங்களுக்கு அசைவுகள் தெரியும்? நீங்க ஸ்கேன்ல சொல்றீங்களா? கார்டே போட்டு பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. அதான் என்ன கேட்டு பார்க்கலாம். ஓகேமா. கூட்டுறேன். மேரேஜ் ஆகுது நான் 50 வெயிட் இருந்தேன், 50 கிலோ இருந்தேன். இப்போ 57 இருக்கேன் மேம். 57 இருக்கீங்க. ஓகேம்மா. ஸோ இந்த 2 மாசத்துல வந்து நீங்க முக்கியமா உங்களுக்கு ஹார்ட் பீட் குழந்தைக்கு உருவாயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அது பார்த்துருக்காங்களா? இல்ல மேம், இன்னும் போல. நான் என்ன டாக்டர்கிட்ட போல, நான் வீட்டுல தான் அந்த கார்டு போட்டு பார்த்தேன். அதுல ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியல. 2 கோடு வரவும் இல்ல, எதுவுமே தெரியல. அப்புறம் எப்படி நீங்க பிரெக்னன்சின்னு சொல்றீங்க? அது நான் கேட்கலாம், டவுட் கிளியர் பண்ணலாம்னு கேட்குறேன் நான். இல்லைம்மா, உங்களுக்கு அந்த கார்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து காலையில் ஃபஸ்ட்டு யூரினில், அதாவது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யூரின் போகாமல் இருந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியும். ஏன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு
அப்படி அதில் நெகட்டிவ் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா அதில் வந்து பிளட் டெஸ்ட் இருக்குது, பீட்டா ஹெச்சி அப்படிங்கிற வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள். ஸோ டாக்டர் வந்து அது ப்ரெக்னென்சி அப்படின்னா வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட 2 மாதம் பீரியட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரெக்னென்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் நீங்கள் டாக்டரை போய் ஒரு தடவை பாருங்கள். ஓகேம்மா, முதல்ல டாக்டர் போய் பார்த்து அது ப்ரெக்னென்சி தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், பல நேர்கள் வந்துட்டு எந்தெந்த ஏரியாவில் உங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் முன் வச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களோட கேம்ப்ஸை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த வாரம் வந்து டாக்டர் கௌதமன் அவர்கள் கோயம்புத்தூர் வராங்க. இந்த வாரம் சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து நீங்கள் டாக்டர் கௌதமனை மீட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போவே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ சனி ஞாயிறு கிழமைகளில் டாக்டர் கௌதமனை வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து நீங்கள் கால் பண்ணி இப்போவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் அம்பத்தூரில் பார்க்கலாம். ஸோ மற்ற நாட்களில் வந்து நீங்கள் மணப்பாக்கம்லேயும், சென்னை மணப்பாக்கத்துலேயும், அதே மாதிரி கோடம்பாக்கத்துலேயும் நீங்கள் சண்டே அன்னைக்கு கோடம்பாக்கத்துலேயும் பார்க்கலாம். பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து நீங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் கேட்கும்பொழுது தான் பிரச்சனைகளோட தீவிரம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அதை பற்றியான ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பிரச்சனைகள் உண்மையிலே வந்து பிரச்சனையா இல்லை அது நார்மலான ஒரு விஷயமானு நீங்கள் டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டாக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணலாமா, அவங்களோட கேம்ப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெளிவான முறையில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன? நான் ஃபீலா சிதம்பரத்துலேயும் கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. ஓகேம்மா. இர்ரெகுலர் பீரியட் மேம். ஓகே. ஸோ வந்து இர்ரெகுலர் பீரியடால ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சதுக்கு இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க மேம். இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீர் கட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க 6 மாதத்துக்கு. அது டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீர் கட்டி கரைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. திருப்பியும் டேப்லெட் சாப்பிட்டா தான் மேம் பீரியடே வர மாட்டேங்குது மேம். ஓகே ஓகே. ஸோ உடம்பு வெயிட் ஏதாவது குறைச்சிருக்கீங்களா? இல்லை மேம், 62. ஓகேம்மா. இந்த பிசிஓஎஸ் இந்த நோயாளிகள் வந்து கொஞ்சம் நீங்கள் உடம்பு வெயிட்டும் கொஞ்சம் குறைக்கணுமா. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து வெறும் மெடிசன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மெடிசன் சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஏன்னா இந்த ஹார்மோன் மெடிசன்ஸ் இது வந்து ஒரு 28 days கொடுக்கக்கூடிய ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அது விட்ட பிறகு இமீடியட்டாக இன்னும் கொஞ்சம் வெயிட் டபுள் மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு வந்து முதல் விஷயம் டெய்லி ஒரு 45 minutes வாக்கிங் போங்க. சாப்பாட்டில் வந்து நீங்கள் வெள்ளை சக்கரை தவிர்த்துருங்க, நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் சூட வந்து அந்த இப்போ அந்த நீர் கட்டி வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கா மேம்? நீர் கட்டிகளா? அந்த கட்டிகளே வந்து ஒவ்வொரு மாதமுமே உருவாகுமா உங்களுக்கு. ஒரு மாதமுமே வந்து முதல் 14 நாட்கள் வந்து கருமுட்டையை தாங்கின கிராஃபியன் ஃபாலிக்குங்கிற அந்த செல்கள் உருவாகும். ஸோ 14வது நாள் வந்து அந்த கருமுட்டை வெடித்து வெளியான பிறகு அதுக்கப்புறம் தானாகவே அந்த அதாவது வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 100 ஃபாலிக்கல்ஸ் வந்து கரைஞ்சி வெளியே வந்துடணும். ஆனால் இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் அந்த கருமுட்டையை தாங்கின அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து கருமுட்டையும் வெளியாக்காமல் அப்படியே வந்து உங்களுடைய ஓவரீஸில் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து நீர்க்கட்டிகள். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு பீரியட் சரியாக ஆகலைனாலே வந்து அந்தந்த மாதம் உங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இருக்க தான் செய்யும். ஸோ பீரியட் சரியாக ஆகலைனாலே உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் இருக்கும். இது தானாக வளர்றது கிடையாது. உங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த ஓவுலேஷன் கருமுட்டை வராதனால வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் இதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். நான் இதற்கான சிகிச்சை முறைகள் வந்து ஒரு 5 முறையில் வந்து அந்த சிகிச்சை முறைகள் நான் சொல்லியிருக்கேன். அது முக்கியமாக வந்து கொஞ்சம் வாதத்தை சரி பண்ணக்கூடிய கழிச்சல் மருந்துகளும், இன்னும் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது திருப்பி வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். பட் நான் சொன்ன இந்த உணவு கட்டுப்பாடுகளும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக அவசியம். ஸோ அது கூட நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மூலிகை சேர்ந்த மருந்துகள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும்.
முக்கியமாக பீரியட்ஸ் ஆகும்போது முதல் 3 நாட்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்ரீகேர் தைலம்ங்கிற ஒரு தைலம் கொடுக்குறோம். ஸோ அந்த தைலத்தை வந்து அவங்க எடுத்துக்கும் போது இந்த நீர்க்கட்டிகளோட அளவும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதம் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மருந்து மாத்திரைகளோட உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் கண்டிப்பாக அவசியம். இன்னும் இதை பற்றி நீங்கள் இதற்கான ஒரு ஸ்பெஷல் டயட் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டயட் சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அபிநயா மேடம். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில இருந்தா மேடம். ஓகே அபிநயா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது என்னம்மா? 30 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம் அபிநயா, சொல்லுங்க. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குமா? நான் பிரெக்னண்டா இருக்கும்போது தைராய்டு டெஸ்ட் பண்ணோம். அப்போ வந்து தைராய்டு எதுவும் இல்லைன்னாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கழுத்து சுற்றி ஒரே வீக்கமா இருக்கு மேடம். ரொம்ப வீக்கமா இல்ல, மீடியமான வீக்கமா இருக்கு கழுத்து சுற்றி. பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா நம்ம கழுத்துல இருந்து கொஞ்சம் இறக்கத்துல வந்து வீக்கமா ரொம்ப அப்படியே முட்டா இருக்க மாதிரி வீக்கமா இருக்கு மேடம். ஓகேம்மா, பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு மேடம். அது வந்து 3 days கண்டினியூவா இருக்கு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது 5ஆம் நாள் 6ஆம் நாள் அந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகே, ஸோ வீக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நம்ம நேரடியாக வந்து டாக்டர் பார்க்கணுங்கிறது அவசியமா? சரிங்க மேடம். ஏன்னா வந்து வீக்கம் வந்து சில சமயங்களில் கழுத்து கொஞ்சம் அதாவது அண்ணாந்துட்டு ஸோ எச்சி முழுங்குற மாதிரி பண்ணும்போது இந்த தைராய்டு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு கிளாண்ட். ஸோ அது கொஞ்சம் மேலே ஏறி இறங்கும். ஸோ அப்போ நல்லா அந்த வீக்கத்தை பார்க்கலாம். அது வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய வீக்கமாக, சில பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கூட அந்த கழுத்தில் வீக்கம் தெரியலாம். ஸோ அது தைராய்டோட வீக்கமா இல்லை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால வீக்கமா அப்படிங்கிறத ஒரு தடவை நேராக பார்க்குறது நல்லதுமா. ஸோ நீங்கள் சென்னையில் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் சென்னையில் நமக்கு கோடம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா அம்பத்தூர் அண்ட் மணப்பாக்கம் நீங்கள் ஒரு தடவை நேராக வந்து காமிங்க. ஏன்னா ஸோ இந்த வீக்கம்லாம் ஒரு தடவை நேராக பார்த்தோன்னா அது நார்மலாக இல்லை வந்து அப்நார்மலாக ஏதாவது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேடம். அப்புறம் வந்து எனக்கு சிசேரியன் பண்ணி தான் மேடம் குழந்தை எடுத்தாங்க. 2 தடவை சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தனால இப்போ அடிவயிறு என்னன்னா ரொம்ப இறங்கின மாதிரி அப்படியே கீழே மட்டும் தொங்குது மேடம். வயிறு வந்து தொலை அப்படியே தொங்குது மேடம். அது எதனால மேடம்? ஓகேம்மா, ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா நீங்கள்? 83 இருக்கா மேடம். ஓகே, ஸோ இப்போது லாஸ்ட் குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது? 6 years ஆகுது மேடம். 6 years ஆகுதா? ஓகேம்மா, இப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா? எக்ஸசைஸ் பண்ணி அந்த அதாவது அப்டாமனோட இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கான யோக பயிற்சிகளை நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அது கூட சில டயட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த அப்டாமனில் இருக்கக்கூடிய ஃபேட்டோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் நினைக்கிறது வந்து சிசேரியன் பண்ணால் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும், ஸோ அதுக்கப்புறம் அதை குறைக்கவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கான யோக பயிற்சிகளும் சில டயட், இன்கேஸ் ஹார்மோன் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நிறைய சமயங்களில் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நிறைய பேர் எனக்கு வெயிட் குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், செரிமான கோளாறுகள் இருக்கும். அந்த 2 விஷயத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லா விதமான வெயிட் கெயினுமே வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சதுன்னா சென்னை மணப்பாக்கத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். ஒரு 3 நாள் உங்களுக்கு யோக பயிற்சிகள் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அது கூட மெடிடேஷன் பயிற்சிகளும் கொடுப்பாங்க. அது கூட ஏதாவது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் வந்து நார்மலாகவே வந்துடும் உங்களுக்கு. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். குட் மார்னிங்க. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பெயர் என்ன? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. சரிங்க. ஃபர்ஸ்ட் 2 years வந்து எனக்கு எதுவுமே கன்சீவ்லாம் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் 3rd year வந்து IUI பண்ணாங்க, அதில் கன்சீவ் ஆனேன். ஆனால் வந்து அதில் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஎன்சி மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 months பிரேக் கழிச்சு திருப்பி நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனேன். அதில் வந்து ஹார்ட் பீட் வந்தது, ஆனால் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டாக இருந்தது. ஸோ இது இப்படியே கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd month, அதாவது 3rd month ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 week முன்னாடி எனக்கு டேப்லெட் கொடுத்து அந்த மாதிரி வர வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ திருப்பி நான் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் இல்லை இதுக்கு என்ன ரீசன் இருக்கும்?
என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக சில டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. அது இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபோலிக் ஆசிட் அதுக்கப்புறம் கால்சியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசிஓடிக்காக ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அது சாப்பிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொந்தத்தில் மேரேஜ் பண்ணீங்களாம்மா? இல்ல சொந்தம்லாம் கிடையாது. ஓகே. ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஸ்பெர்மில் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா? அதாவது ஹெட் வந்து டிஎன்ஏ ஃபிராக்மெண்டேஷன் எடுத்து பார்த்தோம். அதான் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ முடிஞ்சதுன்னா ஒரு தடவை அவங்களோட அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் இருக்குது, செமன் அனாலிசிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட் ஒரு தடவை வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இஃப் பாசிபிள் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ பிசிஓடி உங்களுக்கு இருக்கா? எனக்கு லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பிசிஓடி இருந்ததுன்னா கூட சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா எக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஸ்பெர்மோட குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்ததுன்னா கூட ஸோ கரெக்டான சமயத்தில் அந்த ஹார்ட் பீட் உருவாகாது, அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ திருப்பி நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் ப்ரொவைடட் உங்களோட அந்த செமன் அனாலிசிஸ் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அனுப்புங்க. ஸோ பிசிஓஎஸும் இருக்குன்னா அதுக்கான நீங்கள் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறதோட விட்டுடாமல் கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கான டயட் கண்ட்ரோலும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து உண்டாக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், அதாவது இந்த பீரியட்ஸ் ஆகும்போது முதல் 3 நாட்கள் வந்து ஸ்ரீகேர் தைலங்கிற ஒரு தைலம் கொடுப்போம். ஸோ அந்த தைலம் எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்சதுன்னா அது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டோட செமன் அனாலிசிஸ் மட்டும் ஒரு தடவை என்னோட ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நீங்கள் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இன்கேஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதற்கான மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு குழந்தைய உங்களால் பெற்றெடுக்க முடியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் லேகாஸ்ரீ மேம். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு மேம். மேரேஜ்க்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துச்சு. ஏதாவது டானிக் அதாவது டேப்லெட் இது மாதிரி சாப்பிட்டாதான் பீரியட்ஸே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்பவே வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இது பயத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்துட்டு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறது, டேப்லெட் சாப்பிடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது ஏதாவது இருந்துட்டே இருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு இன்ன வரையும் குழந்தை இன்னும் தங்கவே இல்லை. இப்போ வரையும் எந்த ஒரு இதுவுமே ரியாக்ஷனுமே அந்த பேபி தங்குது அப்படின்றது கூட இல்லை. இப்போ நாங்க 3 இயர்ஸா கண்டினியூவா நாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த சக்சஸ்ஃபுல் கிடைக்கவே மாட்டேங்குது. பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குங்களா? பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு மேம். ஓகே. என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க? நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீர்க்கட்டிகள் மட்டும்தான் மேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். அவங்களும் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க மேம். ஆனா வெயிட்லெஸ் ஆகவே இல்லை மேம். நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்களா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு? வாக்கிங் எல்லாமே போறோம் மேம். வாக்கிங் போறோம், டயட் கண்ட்ரோல்ல இருக்கோம். ஆனா அதுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே தவிர அந்த வெயிட் பிளஸ் ஆகவே மாட்டேங்குது மேம். ஓகேம்மா. நான் சொன்ன இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒரு மெத்தட் இருக்குமா, அதாவது வந்து 3 நாள் இல்லை 6 நாள் பஞ்சகர்மா தெரப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு 1 டே வந்து உங்களுக்கு பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க. அது எடுத்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து சில மூலிகை சேர்ந்த மருந்துகள் உங்களோட ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது நீர்க்கட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் குறையும். ஸோ நீங்கள் பிசிஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெயிட்டில் நீங்கள் ஒரு 4-5 கிலோ வெயிட் குறைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கருமுட்டை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் வெயிட்டை குறைக்காமல் நீங்கள் கன்சீவ் ஆகிறதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தான் கொஞ்சம் அதிகப்படுத்தும். சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நேராக வந்து பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த பஞ்சகர்மா ப்ளஸ் அது கூட அந்த டீடாக்சிஃபிகேஷனும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோகா பயிற்சிகள், அதே மாதிரி நிறைய சமயங்களில் வந்து நிறைய பேருக்கு இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து மைண்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நிறைய படபடப்பான ஒரு பர்சனாக இருப்பாங்க. சில விஷயங்களெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், சின்ன விஷயம் தவறுனா கூட நிறைய டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு உடம்புல வந்து வெயிட் அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி
ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கவுன்சிலிங்கோ இல்லை எப்படி நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் வெயிட் குறையாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் குறையாது. உங்களுடைய தாட் ப்ராசஸ், அதாவது நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும், உங்களுடைய ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீங்கள் எந்த சமயத்தில் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க, எந்த சமயத்தில் என்ன விதமான சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. முக்கியமாக நிறைய பேர் நைட் நேரத்தில் நிறைய எண்ணெயில் பொரிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். காலை நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, அதனாலையும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வெயிட்டும் குறையும், உங்களோட பிசிஓஎஸும் நார்மல் ஆகும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவரில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான ஒரு பதில் அளிச்சிங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எஸ், தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.